நம்மளில் பலருக்கும் ராமாயணம் முழுமையாக தெரியல அப்படின்னாலும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதாவது ராமருடைய மனைவி சீதையை இலங்கை வேந்தன் கடத்திட்டு போய் இலங்கையில் வச்சுட்டாரு. ராமர் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி வழியாக பாலம் கட்டி இலங்கைக்கு போய் போர் செய்து மீட்டு கொண்டு வந்தார். அப்போ ராமேஸ்வரம் வந்த ராமருக்கு இங்கிருந்து உயரமான ஒரு இடத்துல நின்று பார்க்கும் பொழுது இலங்கை எந்த பக்கம் இருக்குது, எப்படி போகணுங்கிற வழித்தடங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தேவை இருந்தது. அப்படி அவர் நின்று பார்த்த இடம் தான் இந்த ராமர் பாதம். அவர் நின்ன இடத்துல இருக்கிற அந்த ராமருடைய பாதம் அப்படிங்கிறதையே திருக்கோயிலாக கட்டியிருக்காங்க. ரொம்ப சின்ன திருக்கோயிலாக சற்று மலை போன்ற ஒரு தோற்றத்தை இருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலுக்கு நம்ம மேலே ஏற போக போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயரமான ஒரு இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய அத்தனை வியூவுமே நமக்கு கிடைக்கிது. இப்போதைக்கு உயரமான கட்டடங்கள் பல தோன்றிட்டதுனாலையும் மரங்கள் உயரமாக இருக்கிறதுனாலையும் நம்மளால் வெறுங்கண்ணால் இலங்கையை பார்க்க முடியல அப்படின்னாலும் அன்றைய காலகட்டங்களில் கீழே மட்டும் காடுகளாக இருந்திருக்கும். எந்த உயரமான ஒரு கட்டடங்களும் இல்லாத பொழுது ராமருக்கு இலங்கை தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட் பொல்யூஷன் அப்படிங்கிறதும் நமக்கு இருக்குது. வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் பாருங்கள்.